ஊழல் செய்யாத கட்சி இருக்கான்னு கேட்டால் இல்லை. பகிரங்கமாக சொல்லலாம், யாருனாலும் சொல்லலாம். நான் ஊழல்வாதி இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, தன் கட்சியில் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. தானே ஊழல் செய்யாதவன்னு அவங்களும் சொல்ல முடியாது. எப்படி தாங்க அரசாங்கத்தை நடத்துறது? உத்தமனை எங்கே போய் தேடுவீங்க? எங்கேயும் போய் தோண்டி எடுக்க முடியாது. அவங்களும் ஊழல்வாதிகள் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மையார் அவர்களுடைய நகைகள்லாம் ஏலத்துக்கு விடணும்னு சொல்லி வருமான வரித்துறை சொல்லுது. ஒரு சின்ன செலவு கொடுத்துருக்காங்க, யாராவது எடுத்துக்கங்க, பணத்தை கட்டிட்டிங்கன்னா அந்த நகையை நீங்கள் வச்சுக்கங்கிறாங்க. இப்போது வருஷத்துக்கு 2000 கோடி சம்பாத்தியம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அவங்க யாராவது 18 கோடிங்கிறது சாதாரண விஷயம் தானே. இது அரசியல்வாதிகளும் சிலர் விசுவாசின்னு சொல்கிறீங்க, அந்த நகையெல்லாம் எடுத்துருங்களேன், பணத்தை கட்டிட்டால் நகையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அம்மையார் நினைவாக வைத்துக்கொள்ளலாம், அருங்காட்சியகம் வைக்கலாம் இல்லையா? இந்த அம்மையார் நகைகளெல்லாம் அருங்காட்சியகமாக வைக்கலாம், அல்லது ஏழை பெண்களுக்கு தாலி செய்வதற்கு கொடுக்கலாம். திருமண சீர்வரிசைக்கும் இந்த நகைகளை கொடுத்தீங்கன்னா காலங்காலமாக அம்மையாருடைய பேர் இருக்கும். ஆகையால் வருமான வரித்துறை ஏலம் விடுவதற்கு முன்பாக பணத்தை கட்டி நகைகளை மீட்டு எடுக்க வேண்டும் விசுவாசிகள், ரோல் மாடல்கள் அப்படின்னு மக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். அடுத்தடுத்து வரேன்.